மாவட்டம் செம்மங்குப்பம் அப்படின்ற பகுதியில ஒரு ஸ்கூல் வேனும் ரயிலும் மோதி ஒரு விபத்து உள்ளாகி 2 குழந்தைகள் வந்து சம்பவ இடத்திலே வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு மக்கள் இடையில. இதுக்கு 2 விதமான காரணங்கள். இந்த விபத்துக்கு காரணம் ஒண்ணு ஸ்கூல் வேன் ஓட்டுநர்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொன்னு கேட் கீப்பர்னு சொல்றாங்க. இதுல உண்மையாவே இதுல காரணம் யாருடையது? அரசாங்கத்தினுடைய காரணமா? யார் இதுல? இல்ல, இந்த விபத்திற்கு முழுவதுமாக பொறுப்பேற்க வேண்டியது ரயில்வே நிர்வாகம் தான். முதல்ல நம்ம கிளியரா சொல்லிடலாம். ஏன்னா அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்தது அந்த கேட் கீப்பர். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, கேட் ஓப்பனா இருக்கிறப்ப எப்படி நீங்க சிக்னல் கொடுத்தீங்க? ஸ்டேஷன் மாஸ்டர் சிக்னல் கொடுத்தா தான் அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகும். அப்ப கேட் ஓப்பனா இருக்குன்றது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த கேட் கீப்பர் மட்டும் பலியாடு கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், அந்த சிக்னல் கொடுக்கக்கூடியவர், இந்த கேட் கீப்பர் எல்லாருக்குமே இதுக்கு பொறுப்பு இருக்கு. இப்போ வெறும் கேட் கீப்பரை மட்டும் நீங்க கொடுத்துட்டு பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. இன்னைக்கு வந்து அந்த சம்பவத்தை பார்த்த எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரே குடும்பத்தில் 2 பேர் இறந்துக்கிறாங்க. அவங்க அம்மாவெல்லாம் ஒரு பையனை டாக்டர் ஆக்கணும், ஒரு பையனை இன்ஜினியர் ஆக்கணும், 1000 கனவுகள் இருக்கணும். அவங்க அம்மாவுடைய அந்த அழுக சத்தத்தை கேட்குறப்ப நமக்கே கண்ணீர் வருது.